கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஹெல்த் ஓரியன்டான ஃபீல்டில் தான் இருந்திருக்கேன். மெயினாக என்னோட பேஷன் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா டாக்டர், அதனால் டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டது எதுவானாலும் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொன்னபடி கௌரவ டாக்டர் பட்டம் கிடைச்சது. பட் ரொம்ப பேஷனேட்டாக நான் செய்கிற விஷயம் மற்றவங்க ஆரோக்கியத்துக்காக. மெயின் வந்து ஃபாலோ இருக்கிறது ஹீலர் பாஸ்கர், அவர் மூலமாக நிறைய கற்றுட்டேன். அதே மாதிரி ஹிப்னோதெரபிஸ்ட், சக்ரா ஹீலர், ரெய்கி ஹீலர், இதே மாதிரி ஹீலிங் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள், நோய்க்கு மருந்து பேய்க்கு மருந்துமாங்க ஹிப்னோதெரபிஸ்ட் அதுக்காக கற்றுக்கேன். அதில் இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிமாண்டஸான ரிசல்ட். ஆக்சுவலி யாராவது ஏஜ் கேட்டாங்கன்னா 33 தான் சொல்லுவேன். என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படி இருக்கும். பட் born on 1972, இப்போ 33 நான் ஏஜ் என்ன சொல்கிறேனோ அதை என்னால் செயல்படுத்த முடியுது என்னோட இல்லற வாழ்க்கையில். அது காரணம் இந்த ப்ராடக்ட் தான். ஃபஸ்ட்டு டே எடுத்த உடனேயே இது வேலை செய்கிறத உடனே புரியும். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, எலிக்சர் மிக்ஸ் 12 மூலிகைகளோட கலவை. இது வந்து ஒரு ரசாயனமோ ஒரு சிந்தட்டிக் ப்ராடக்டோ கிடையாது. சைடு பெனிஃபிட்ஸ் நான் சொல்லுங்கள். அதாவது இதை நீங்கள் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்கள் உடம்புல இருந்த கழிவுகள்லாம் வெளியே போகும். கீழே பாஸ்கர் சொல்கிற மாதிரி நீங்கள் தும்மல் வந்ததுன்னா தும்மிடணும், ஜுரம் வந்ததுன்னா அதுக்கு மருந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, உடம்புல இருக்கிற கழிவுலாம் வெளில வரணும்னு. இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, அது வெளியில் வர ப்ராசஸ் போகும். எனக்கு ஃபர்ஸ்ட் டே தலை பயங்கரமாக அடிச்சது, ரத்த ஓட்டம் அதிகமாக ஆகுறதுனால. அடுத்தது பேக் பெயின் ஜாஸ்தி ஆச்சு, வித்தியாசமாக இருந்தது பேக் பெயின். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி ஹெல்த் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் உடனே கண்டுபிடிச்சேன் இது கிட்னி ஸ்டோன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீன்ஸ் வைத்தியம், கீழர் பாஸ்கர் சொல்கிற மாதிரி எல்லாம் எடுத்து, சிட்ரல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து உடனே சரியாக போச்சு. அந்த கிட்னி ஸ்டோன் ஆச்சு. இது என்ன நடந்திருக்குன்னா, என் உடம்புல கிட்னி ஸ்டோன் இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. அது வெளில தள்ளிடுச்சு. உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திருக்கு. அதனால நிறைய தலை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஃபீவர் வரும், ஒருத்தருக்கு ஜலதோஷம் பயங்கரமாக வரும், ஒருத்தருக்கு இந்த தொடையில வெளி ஜாஸ்தியாகும். அப்படின்னா ஆக்சுவலி என்ன அப்படின்னா, உடம்புல ரத்த ஓட்டம் நிறைய வரணும் அப்படின்னா உடம்புல ரத்தம் ஊறணும். ரத்தம் எங்க ஊறணும்னா எலும்பு மஜ்ஜையில. தொடையில வந்து எலும்பு மஜ்ஜை இருக்கும்போது அது ஊறும் போது, அது ஆக்டிவேட் ஆகும்போது சில இடத்துல சில பெயின் அப்படின்னு வரும். ஆக்சுவலி பெயின் இஸ் குட். நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது பெயின் இஸ் கெயின் சொல்லுவாங்க. நீங்க எவ்வளோ பெயின்ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்றீங்களோ அவ்வளோ உங்களோட அந்த மசில்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி திருப்பி பில்ட் பண்ணும். அதனால பெயின்கள் வந்து போதி பிரச்சனையா சொன்ன மாதிரி ஒரு இண்டிகேஷன். உடம்புல வந்து சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு. அதே மாதிரி சில சைட் பெனிஃபிட் இருக்கும். உடம்புல வந்து இது நிறையா புது செல்களை உருவாக்குற விஷயத்த செய்யும். முதல்ல உடம்புல இருக்கிற செல்கள்ல இருக்கிற நம்ம உடம்புல செல் மைட்டோகாண்ட்ரியா, ஒரு செல்லுக்குள்ள 2500 அடுப்பு இருக்கு. அந்த அடுப்புல எரிச்சதுக்கு அப்புறம் கழிவுகள் தேங்கும். அந்த கழிவுகள் தேங்க தான் உடம்புல நிறைய பாதிப்பு, கேன்சர் முதற்கொண்டு எல்லாமே வருது. அந்த கழிவுகள் நீங்காம உடம்புக்குள்ளேயே இருக்கிறது. இந்த கழிவுகளை நச்சு பொருட்களை உடம்புல இருந்து வெளியேற்றும் போது இதே மாதிரி சில ப்ராசஸ் வரும். ஆனால் அதுக்கப்புறம் செல் டூப்ளிகேஷன், ஒவ்வொரு செல்லும் புதுசாக ஆகிறது அப்படிங்கிறது நிறைய நடக்கும். நமக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஏஜ் அதிகமாகிட்டு இல்லையா? ஏஜ் அதிகமாக செல்லோட டூப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்மியாகிட்டே போகும். அப்படி இல்லாமல் நம்மளோட செல் டூப்ளிகேஷன் ப்ராசஸ் நிறைய இருந்தது. முன்னாடியெல்லாம் லிவிங் லாங் டையிங் ஷார்ட்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் தாத்தா 60 வயசு 70 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. திடீர்னு போய் படுப்பாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30-40 வயசுலேயே வயசான தன்மையெல்லாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் கண் தெரியல, காத்தல, முட்டி வெளியே அப்படின்னு நிறையா சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து டையிங் லாங்காக போராடி கிடைக்கணும். அப்படி இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இதுதான் இல்லை, என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் பாருங்க. ஏன்னா உங்களோட ஒரிஜினல் லைஃப் பார்ட்னர் யாருங்க? உங்கள் ஒய்ஃப் கிடையாது, உங்கள் அம்மா அப்பா கிடையாது, உங்கள் குழந்தைங்க கிடையாது. உங்கள் பாடி தான் உங்களோட லைஃப் லாங் பார்ட்னர். கரெக்டுங்களா? அப்போ உங்கள் லைஃப் லாங் பார்ட்னர் எவ்வளோ பத்திரமா நீங்கள் பாதுகாக்க முடியுமோ. எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. இதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது நல்லா கிடைச்சதுன்னா, எங்கே எது கிடைச்சதுனாலும் தேடி பாருங்க, உங்கள் நாலேஜ் தேடி பாருங்க, அதை அனலைஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இது லைஃப் லாங்காக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம். இது எடுக்கும்போது வெறும் இந்த செக்ஸுவல் டிஸார்டருக்கு மட்டும் சரி பண்ணுறதில்லை, குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் 99.2% ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதாவது 1000 பேருக்கு கொடுத்து 992 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதுக்கு இந்த இது மட்டும் இல்லாமல் சுகர் சரியாகுது, கொழுப்பு கட்டிகள் உடம்புல இருந்தால் சரியாகுது, கேன்சர். பெண்களும் சாப்பிடணும். பெண்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாக எல்லாத்தையும், அவங்களோட கைனகாலஜிக்கல் சிஸ்டம் எல்லாத்தையும் சரி பண்ணுது. அவங்களோட மென்சுரல் டைம் 28 டேஸில் வராமல் இரகுலர் பீரியட்ஸ் வரும். அதே மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா குணப்படுத்துது. மெனோபாஸ் ஸ்டேட்டில் அவங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளீடிங் எல்லாம் இருக்கும்.
அப்படியெல்லாம் இல்லாம சரி பண்ணுது. டோட்டலா ஓவரால் ஒவ்வொரு செல்லையும் சரி பண்ணியாச்சுன்னா அவர் பாடிஸ் ஆர் மேட் ஆஃப் ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ் ஆர் மேட் ஆஃப் செல்ஸ், செல்ஸ் ஆர் மெயின் நம்ம பாடியோட செல்கள் மாதிரி. அப்ப ஒவ்வொரு செல்லையும் நீங்க சரிப்படுத்தியாச்சுன்னா கண்ணுக்கு தனி டாக்டர், காதுக்கு தனி டாக்டர், காதுக்கு தனி டாக்டர் தேவையில்லை. அதே மாதிரி இது ஓவராலா ஒரு சிஸ்டம், நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே சரிப்படுத்தும். அதே மாதிரி ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது. சுகருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. முட்டி வலி, முதுகு வலி, பிரெஸ்ட் கேன்சர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்து பிரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை சாப்பிட்டு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு வந்து அது தேவையில்லைன்னு திருப்பியும் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கொழுப்பு கட்டியெல்லாம் ஜெனரலாக வந்து எந்த டாக்டரும் பண்ணியா கட்டிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் சரியாயிருக்கு. அதே மாதிரி நிறைய மிராக்குலஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதாவது நான் இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது எப்போதுமே ஒரு புதுதாக ஒரு நபர் சொன்னால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இவரை பற்றி எனக்கு தெரியாது, இவர் எப்படி சொல்ல வராது சொல்லுங்க. உங்களோட எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கு முன்னாடி ELIXR MIX நான் உங்களுக்கு டீச்சர் ஷேர் பண்ணுவேன். எல்லாருக்கும் போகும்போது நான் ஒரு சாம்பிள் எல்லாருக்கும் ஒரு சிட்டிகை சாப்பிட்டா போதும். என்னன்னா நிறைய சாப்பிட்டுட்டோம். இதுல ஒரு 1.5 கிராம் இருக்கும். இது வந்து ஒரு 6 வேளைக்கு சாப்பிடலாம். ஒரே ஒரு சிட்டிகை வாயில எடுத்து வைக்கும் போதே இது நாக்கு கடியில் தான் வைக்கணும். நான் இப்ப முடிஞ்சதுன்னா யாருக்கு தரணும் எல்லாருக்குமே கூடிய வரைக்கும் ஒவ்வொரு சிட்டிகை ஒரு நாளைக்கு டோஸ் அது கத்துக்கு போகும்போது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஆனா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இது ஒரு 2 பேக்கெட்டாவது சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அதோட ரிசல்ட்டே தெரியும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பெயின், காய்ச்சல், சொல்லுங்க சார். சொல்லலாம். அந்த பாத்தீங்கன்னா இல்ல இறைப்பத்தன்மைன்றது பாத்தீங்கன்னா சும்மா நீங்க நார்மலா தூங்குறீங்கன்னா கூட அது தூங்க விடாது. உண்மை நான் நிஜமா பார்த்துட்டேன். ஒரு 3 டைம் 4 டைம் வரைக்கும் கூட சும்மா நீங்க எதுவுமே பண்ண முடியாம இருந்தாலும் கூட ஒரு 3 டைம் 4 டைம் வரைக்கும் கூட நீங்க பண்ண முடியும். 1 மந்த் ஆஃப்டர் 1 மந்த் அப்புறம் ஈஸியா. அதுக்கப்புறம் அது சும்மாலாம் நீங்க இருக்க முடியாது. இல்ல இப்ப நான் கேக்குற கேள்வி சொல்லுங்க. அது சாப்பிடுறப்ப செய்யலாமா கூடாது? 1 மந்த் சொல்றீங்க. இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். நீங்க தனியா இத எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இது சாப்பிடும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு டீ காஃபி அவாய்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கும். இது சாப்பிட்டா எத்தனை நாள் ரிசல்ட் கிடைக்கும்? எனக்கு வந்து within 24 ஹவர்ஸ்ல ஒரே ஒரு டோஸ் எடுத்தப்ப எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு அதே மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை நீங்க ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து எடுத்தாரு. ஒரு பாக்ஸ் வந்து ஒரு மாசத்துக்கு வரும். இது நீங்க இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு பாக்கெட் 6 நாளைக்கு எடுத்துக்கலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு டப்பா வரும். இந்த ஒரு மாசத்துலயே உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா கம்மியாகும். பாடியில ஏதாவது டிஸார்டர்ஸ், டிசீஸ், அதாவது டிசீஸ்ங்கிறது டிஸ்கம்ஃபர்ட், ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா குணமாகும். இது 12 மூலிகைகளோட கலவை தான். இது நம்ம சித்தா, யுனானி அதே மாதிரி ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி ப்ராடக்ட் தான். சைடு எஃபெக்ட்ங்கிறது எதுவும் கிடையாது. சைடு பெனிஃபிட் தான். உங்க உடம்பு